பேசாமல் இருக்க மாட்டேன் பிரவீன். தமிழ் உங்களை பார்த்து 2 வீக்ஸ் ஆச்சாங்க. ஏங்க வரல நீங்கள் லைவில் ஏன் வரல? அதாவது இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது. ப்ளீஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணுங்கள். அவருக்கு 7 உயிர் அக்கா, அவர் சரியான வீரர். சூப்பருங்க, சூப்பருங்க. கிளிவர்தன் அக்கா, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயினி யார் அக்கா? ஹீரோ சொல்லி ஆகணுமாங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய் சேதுபதின்னு சொல்லியிருக்கேன். பழனி, என்னை மாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த், ஏனென்றால் பல பேருக்கு உதவி செய்திருக்காரு. சூப்பருங்க. ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும்தான். பிரவீன், சொல்லிட்டு நீங்களே ஓடுங்க. சொல்லிட்டு நீங்களே ஓடுங்க. பிரவீன், நந்தகுமார், இன்று விஜயகாந்த் நினைவு நாள். ஆமாங்க, அதுதான் கேட்டிங்களா? இன்று ஸ்பெஷல் நாள் என்ன? ஆமாங்க, இன்னைக்கு விஜயகாந்தோட நினைவு நாள். இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிவிலலாம் பார்த்துட்டு இருந்தோங்க. தமிழ் வினோ, நோட்டிஃபிகேஷன் வரலை. தமிழ் வெப் மீடியா நோட்டிஃபிகேஷன் வரலங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் நம்ம சேனலில் போயிட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓட தமிழ் வினோ, என்னை முதலில் உனக்கு நினைவு இருக்கா நந்தா? நந்தகுமார், ஏங்க 7 உயிர் சொல்கிறாரு, சூப்பர்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, 7 உயிர். ஆனால் இது 7 உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க, சூப்பர்னு சொன்னேன். என்னங்க பழனி, காசை பொருள்படுத்தாமல் மக்களை நேசித்த ஒரு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும்தானாக்கா? ஓகேங்க பழனி, நீங்களும் போனீங்களா பழனி? நீங்களும் போனீங்களா பழனி பார்க்க? ஓட கிரேட் லீடரு விஜயகாந்த் சாரு, சூப்பருங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது சினிமா ஆக்டர்ஸில் வந்து நிறைய பேருக்கு விஜயகாந்த் சாரை பிடிக்கும். கிளிவர்தன் அக்கா, பாட்டு பாடுங்க. முடியாதுங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. பாட்டு பாடினா ஓடி போயிடுவாங்க. தேங்காய் திருடன், சலூன் கடை அண்ணன் மாதம் ஒரு முறை எனக்கு ஹேர் ஸ்டைல் மாற்றுவார். அவரும் என்னை விதவிதமாக மாற்றுவாராங்க. சூப்பருங்க. நிர்மலே, அன்புள்ள அக்காவுக்கு தம்பின் வணக்கம். நிர்மல், வணக்கம் நிர்மலே. அக்கா சாப்பிட்டீங்களா? நிர்மல், சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியாப்பா நிர்மல்? இன்னைக்கு என்ன டின்னர் நிர்மல் உங்கள் வீட்டில்? தமிழ்வினோ, நான் உன்னை எப்பயும் கேட்பேன் நந்தா. எனக்கு நீ என்னைக்கு நீ கேட்டிருக்க? நான் எப்பயும் உன்னை கேட்பேன் நந்தா. நீ என்னைக்கு என்ன கேட்டிருக்க? நந்தா அக்கா, என்ன டாபிக்கு? அடக்கடவுளே, அப்படி சொல்வியப்பா நிர்மலே. அதாவது நம்மளை மாற்றிய ஒரு நபர், யாராவது ஒரு நபர் நம்மளை மாற்றி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நிர்மல் எல்லாரும். நந்தகுமார், எங்கே அந்த 7 உயிர் காமெடிங்க? காமெடிங்க ஏங்க அந்த 7 உயிர் ஓகேங்க, அதான் சூப்பர்னு சொல்லிட்டேங்க நந்தகுமார். நிர்மல், எங்கள் வீட்டில் இல்லை அக்கா, ஹாஸ்டல். தெரியும் நிர்மலே, ஹாஸ்டல் தான் நிர்மலே. தெரியும் நிர்மலே, தெரியும் நிர்மல். அது வீட்டிலன்னு சொல்லிட்டேன் நிர்மலே. நிர்மல் அக்கா, இட்லி அண்டு சாம்பார். அக்கா வீட்லேயும் இட்லி தான் நிர்மலே. இன்னைக்கு இட்லி தான் சாப்பிட்டேன் நிர்மல். எல்லாருமே வெளியில் போயிடுறீங்கல்ல, இப்போ யாருமே இல்லை எனக்கு தெரியும். நம்ம சேனலில் எல்லாரும் வெளியில் போயிட்டு தான் வரீங்க, யாருமே நிரந்தரமாக இல்லை. ராதாகிருஷ்ண ஐயா, படித்தால் அறிவு வளரவில்லை என்றால் நல்லவர்களிடம் பழகினால் அறிவு வளரும், அதுவும் இல்லை என்றால் கர்மாதான் தீர்த்தணும். எதுக்கு ஐயா இது? நிர்மலே, அடக்கடவுளே, எனக்கு தெரியும் நிர்மல், நீ தான் சொல்லிட்டு. கிளிவர்தன் அக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க அக்கா, ப்ளீஸ் 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 அக்கா. தேங்காய் திருட, என்னை மாற்றிய இன்னொரு நபர் ரேண்டி ஆர்டர் மற்றும் பிக் ஷோ. தமிழ் வினோ, ஆமாம், நானும் கேப்டன் ஆஃபீஸில் சாப்பிட்ருக்கேன் நண்பா. நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு கடவுள் விஜயகாந்த். அதாவது கடைசி காலத்தில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க தடுமாறி போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட மண்டபத்தில் எனி டைமும் சமையல் ரெடி ஆகிட்டே இருக்கும். யார் வந்தாலும் ஃப்ரீயாக சாப்பிட்லாமா, எங்கேருந்து எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேங்க. நந்தகுமார், உன்னை கேட்கலனாலும் நினைப்பேன் தமிழ் அக்கா, நான் எப்பவும் இருப்பேன் அக்கா. ஓகேம்மா பாரதிமா, எனக்கு தெரியும் பாரதிமா. ரவி, நடிகர்களின் முதலில் ஏழைகளுக்கு உதவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஓகேங்க நந்தகுமார், அதுக்கு தான் குரு பூஜை செய்கிறீங்க தமிழ்வினோ. மகாகவி பாரதி, எனக்கு பிடித்த ஒரே நடிகர், அவர் இறந்ததை என்னால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யாருமா அது?